பருத்தின்ற இந்த பகுதிக்கு நேற்று வந்திருந்தோம். வந்தப்ப இங்க பகுதி மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு குடி தண்ணீர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க கிரவுண்ட் வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 அடி கீழே போயிடுச்சு. 1000 அடி வரைக்கும் கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் தண்ணி இல்லை, குடி தண்ணீர் இல்லை. தண்ணீர் சுத்தமா இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஒவ்வொரு வீடுகளும் வந்து தண்ணி வாங்கி தான் பயன்படுத்துற நிலைமையில இருக்கு. அதனால உடனடியாக என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தப்ப கடந்த சில மாதங்களாகவே வந்து இங்க ஏற்கனவே இருந்த பைப் லைன் எல்லாம் பாதிக்கப்பட்டு குடி தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனாலே உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் பேசி என்ன என்ன செய்யணும்னு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் டெம்பரரியா இன்னைக்கு இருந்து தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து அரசு சார்பாக செய்யப்பட்டுள்ளது. டெம்பரரி தண்ணி கொடுத்துட்டு இப்ப பேரல பழைய பைப் உடஞ்சிருச்சுல, அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்ல இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு காலையிலே வேலை துவங்கப்பட்டுச்சு. இப்போ காலையில ஜேசிபி எல்லாம் வச்சு அங்கதான் வந்து வேலையும் துவங்கப்பட்டுச்சு. மீண்டும் அதை பெர்மனண்டா அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கான வேலையை வந்து செய்யறதுக்காக இப்ப காலையில அந்த வேலையை அங்க துவங்கி வைத்து விட்டு அதுல இருந்து மீண்டும் நிரந்தரமாக தண்ணீர் உங்களுக்கு டெய்லி வரணுன்றதுக்காக அந்த வேலையும் துவங்கி வச்சுட்டாச்சு. காலையில் துவங்கி வச்சாச்சு. வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரில இருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிருக்கோம். கண்டிப்பா மக்கள் வந்து கடும் அவதியில இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதம் குடி தண்ணீர் கூட இல்லாம கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப கீழே போயிருக்கு. முக்கிய காரணம் வந்து நிலத்தடி நீர் பாதிப்புக்கு முக்கிய காரணம் இங்க இருக்க பெரிய பெரிய குவாரிகள். அதன் மூலமாக பல நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வரிடம் கலந்தாலோசித்து விட்டு என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், லாங் டேர்ம் விஷனோட நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரணும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நிலத்தடி நீர் 1000 அடி கீழே போறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம். இது நிறைய இடத்துல பாதிப்பை கொண்டு வரும். ஸோ அது நிலத்தடி நீர் 1000 அடி கீழே போறதுன்றதே பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை பாதுகாக்க என்னென்ன மாதிரியான லாங் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வந்து லாங் டைம் விஷனோட சில திட்டங்களை கொண்டு வந்து நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். ஸோ அதற்கும் என்ன மாதிரியான ஆலோசித்து அதனுடைய வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கான லாங் டேர்மா ஒரு திட்டமும் கொண்டு வந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக நிரந்தரமாக இங்க இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வருவதற்கான வேலைகளையும் செய்ய வேண்டும். கண்டிப்பா அதற்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பாக செய்வோம். இப்போதைக்கு டெம்பரரியா என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பா லாங் டைமா என்ன செய்யணும்ன்றதை கண்டிப்பா ஆலோசிச்சு விட்டு முதல்வரிடம் அனுமதி பெற்று விட்டு நாங்கள் செய்வோம். நன்றி. கூடுதலாக எத்தனை வீடுகளுக்கு இந்த சப்ளை பண்றதுக்கான ஏற்பாடு இல்ல, இங்க இருக்க அனைத்து வீடுகளுக்குமே அனைத்து குடியிருப்புகளுக்குமே இங்க வந்து 300 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. இது வந்து இப்போ அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு 4 லட்சம் மதிப்பீடு சொல்லியிருக்காங்க. பட் கலெக்டர் உடைய இதுல இருந்து அங்கிருந்த ஃபண்ட்ல இருந்து இப்போ உடனே ஒதுக்கப்பட்டு இப்போ வேலை தொடங்கப்பட்டிருக்கு. அதை சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல அந்த என்னென்ன குறைகள் வருதோ முடிந்த அளவு உடனடியாக தீர்க்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளோம். ஏன்னா இதுவரை இவங்க எல்லாம் சொன்னதை கேட்கறது கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ நேற்று வந்து சொன்னாங்க, சரி உடனடியாக, ஏன்னா குடி தண்ணீரே இல்லாமல் மக்கள் தவிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுட்டோம். கலெக்டரும் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி என்னென்ன தீர்வுகள் கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். நன்றி. ஆமா, 10 நாட்களா அதுக்கு எல்லாரும் நாங்கள்லாம் பொறுப்பேற்று 12 நாள் ஆயிடுச்சு. மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆயிருக்கு. எல்லாரும் அந்தந்த துறைகள்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லா துறையிலையும் என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரணும், கரண்ட் ஒரு துறைகள்ல ஒவ்வொரு துறையிலையும் என்ன மாதிரியான நிதி நிலைமை, எவ்வளவு கரண்ட் சுமை இருக்கு, என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, எவ்வளவு வந்து தவறான நிதிகள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 20 வருஷமாக எல்லா துறையிலையும் வந்து எவ்வளவு தூரம் கீழே போக முடியும் போயிருக்கு. போக்குவரத்து துறையில 20 வருஷம் லாபத்தில் இறங்கி கொண்டு இருந்த போக்குவரத்து துறை இப்ப பெரும் நஷ்டத்தில் இருக்கு. மின்சார வரையும் அதுக்கு மேல 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. இது மாதிரி எல்லா துறைகளிலும் மிக மோசமான சூழ்நிலை இருக்கு. இதை முற்றிலும் அந்தந்த அமைச்சர்கள் முதல்வருடைய உத்தரவின் பேர்ல ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிந்த பிறகு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த துறையுடைய நிலைமையை வெள்ளை அறிக்கையாக தாக்கல் செய்துவிட்டு அதற்கப்புறம் என்ன செய்யணுன்றதை ஆராய்ந்து அடுத்து வர காலங்களில் செயல்படுத்துவார்கள். நன்றி.